முக்கியத்துவம் வாய்ந்த உரை நிகழ்த்தியிருக்கிறார். அதில் முக்கியமாக அவர் குறிப்பிட்டிருந்தது, தேசிய கட்சிகளால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை, எந்த கட்சி இருந்தாலும் மக்களுக்கு போதிய நிதி தருவதில்லை, தமிழக மக்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நகர்த்துகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இதை குறித்து தான் இன்றைய விவாதம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய கட்சி கூட்டணி வேஸ்ட், இபிஎஸ் அனுபவம் பேசுகிறதா, தமிழக அரசியல் திசை மாறுமா என்பது குறித்து நம்மோடு விவாதிக்க நம்மோடு இணைந்திருப்பவர்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ரவி அவர்கள், வணக்கம் சார். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள், வணக்கம் சார். சார் பாக்கி சார், ரொம்ப காலமாக கூட்டணியில் பயணித்தவர் எடப்பாடி அவர்கள். அந்த ஆட்சிக்கு முன்னாடியிலிருந்தே கூட பயணிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு 9 ஆண்டு காலம் அவர்களோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பிறகு இப்பொழுது தேசிய கட்சிகளால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு ஒரு கூற்றை சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? இது அரசியலுக்கான மாற்றமா இல்லை மக்களுக்காக பேசியிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? அதிமுக, அனைத்து இந்திய அதிமுகவுக்கும் பாஜக கட்சி, பாரதிய ஜனதா கட்சிக்குமான உறவு முறிந்து விட்டது அப்படின்னு சொன்ன நாள் முதல் இன்று வரையில் இனியும் எடப்பாடி பழனிசாமி தான் பிஜேபியோட இல்லை என்பதை உறுதி செய்வதற்காக சொல்லப்பட்டதாக நான் புரிந்து கொள்கிறேன். ஒன்று. ஆனால் அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் பலவீனமானது. எப்படின்னா, தேசிய கட்சிகளை நம்பி பயனில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்தில் இருந்தபோது இதே தேசிய கட்சியான காங்கிரஸ் மூலமாக தமிழகத்துக்கு ஏராளமான திட்டங்கள் பெறப்பட்டன, அதில் சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி அடல் பிஹாரி வாஜ்பாய் காலத்தில், அவர் பிரதமராக இருந்த காலத்தில், முரசலிமாறன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சேர்ந்த அவர் மத்தியில் அமைச்சராக பொறுப்பேற்று தமிழகத்துக்கு பல திட்டங்களை கொண்டு வந்தார். அதெல்லாம் மறுக்கக்கூடாது. ஆகையினால் தேசிய கட்சிகளால் மாநில கட்சிக்கு ஒரு பலன் இல்லைங்கிறது உண்மை, முழுமையாக ஏற்றுக்க முடியாது. ஆனால் அவர் சொல்கிறது என்ன தரவுன்னு அடிப்படையில்னா, அவர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டை உறுதி செய்வதற்கு அவர் எடுத்துக்கொண்ட தரவுகள் என்ன? பல ஆண்டுகளாக மாநில அரசு கேட்கிற நிதியை தருவதில்லை. அது எந்த காலகட்டத்தில்னா, இயற்கை பேரிடர் காலங்களில் மாநில அரசு, தமிழ்நாடு மட்டுமில்லை எல்லா மாநில அரசாங்கமும் கேட்குற நிதியை மத்திய அரசாங்கம் தருவதில்லை அப்படின்னு, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டி, எந்த அரசியல் கட்சி மத்தியில் ஆட்சி செய்தாலும் அப்படிங்கிற முற்றுப்புள்ளி வைக்கிறார். திமுக கேட்டபோது மத்தியில் இருந்து அரசாங்கம் கொடுக்கல, நாங்கள் இருந்தபோது தரலை அப்படிங்கிற தரவுகள் சொல்கிறார். ஆனால் ஒன்று மறந்துட்டார். குஜராத்தில் கடந்த ஆண்டு என்று நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 9,000 கோடி, 8,900 சம்திங் வச்சுங்களேன், 9,000 கோடி அளவுக்கு நிதி கேட்டாங்க. அதை தரலை மத்திய அரசாங்கம். குஜராத்தில் ஆளுவது பாஜக, தேசிய அளவில் ஆட்சி செய்வது பாஜக. ஆகையினால் அந்த மாநிலத்துக்கே 1000 கோடி தான் கொடுத்தாங்க. வித்தின் தட் அவங்க முடித்தாங்க அப்படிங்கிறது ஒரு தகவல். நான் அந்த விவாதத்துக்கு போக விரும்பலை. தேசிய கட்சிகள் நம்பி பயனில்லை என்ற கருத்து இருக்குல்ல, அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. முழு காரணமாக பல்வேறு விஷயங்களில் நீங்கள் டிமாண்ட் பண்ண, நீங்கள் மாநில கட்சி வலுவானாக இருந்தால் அந்த கட்சி இந்த மாநிலத்துக்கு இதெல்லாம் செய்கிறோம், எனக்கு எங்கள் மாநிலத்துக்கு இதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்கிற காலம் வந்த தலைவர்கள்லாம் மாநில கட்சி தலைவர்கள் தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருந்தாலும், கலைஞர் கருணாநிதியாக இருந்தாலும், இதற்கு முன்பு இருந்த செல்வி ஜெயலலிதாமையாக இருந்தாலும், காவிரி நடுவர் காவிரி பிரச்சனையை நடுவர் மன்றத்துக்கு விட்டு அதை அரசியல் பதிவு செய்த யார்? மாநில கட்சி தலைவர் தான். தேசிய தலைமையை வலியுறுத்தி செஞ்சாங்க. பல்வேறு திட்டங்களை இது மாதிரி கடந்த காலங்களில் காமராஜராக இருக்கட்டும், கலைஞர் கருணாநிதியாக இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதாமையாக இருக்கட்டும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், எல்லாருமே சாதிச்சிருக்காங்க. ஆக தேசிய கட்சி நம்பி பயனில்லை அப்படின்னு முற்றிலுமாக சொல்வதே ஒரு அரசியல் பார்வை. அதாவது இது நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, எங்களுக்கும் பிஜேபிக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கான ஒரு உறுதி செய்வதற்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நான் கருதுகிறேன். சார் அக்னீஸ்வரன் சார், இபிஎஸோட பார்வையை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா 2 பேருமே சொல்கிற கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்கள் சீச்சி இந்த பழம் புளிக்கும், இத்தனை வருஷம் கூட்டணியில் இருந்துட்டு இப்போ ஆட்சியில் இல்லாதப்ப கூட்டணி வேணான்னு முடிவு பண்ணுறது அங்கே காங்கிரஸ் பக்கமும் போக முடியல, இங்கே பாஜக பக்கமும் போக முடியலங்கிறதால
ரெண்டு கட்சிகளும் குறை சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. அதை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? அதாவது சார், தமிழ்நாட்டில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனதற்கு பிறகு நேற்றைக்கு நடந்தது முதல் பொதுக்குழு செயற்குழு கூட்டம். பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து வெளியேறியதற்கு பிறகு நேற்று நடந்ததுதான் முதல் பொதுக்குழு செயற்குழு கூட்டம். இப்போ இதில் பிற கட்சிகளை நம்பி அப்படிங்கிறத வாதத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் தேர்தல் களத்தில் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த கட்சி தான் அதிமுக. அதனுடைய பொதுச் செயலாளர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். நம்ம பாகிஸ்தான் சொல்லுகிற கருத்து, இந்தியாவில் மாநில கட்சிகள் மத்திய அரசியல் கட்சியோட எப்படி இருந்தது அப்படின்றதுக்கு வரலாற்று சான்று சொல்றாங்க. ஆனா மாநில கட்சிகள் தேசிய கட்சிகளை வளர்த்து விடுவதற்காக ஒரு மாநிலத்தில் கட்சி தேவையில்லை. ஒண்ணு, இந்த கட்சி கூட இருந்தா வேஸ்ட், நாம அதை கூட்டணி விட்டு விலகுவோம் அப்படின்னு ஒரு தீர்க்கமான தெளிவான ஒரு முடிவை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிறார். யாரோட? அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோட இல்ல அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படி ஒரு காங்கிரஸ் வேண்டாம் அப்படின்னு வேஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவரால் சொல்ல முடியாது. 1952 இருந்து 2021 வரைக்கும் திமுக கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்தித்ததே கிடையாது. ஆனால் அதிமுக எந்த கூட்டணி கட்சிகளும் இல்லாமல் 2014 இருக்கட்டும் 2016 இருக்கட்டும் தேர்தலை சந்தித்த கட்சி அதிமுக. மூணாவது விஷயம், இங்கு நடந்த இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாநிலத்தில் அது நிவர் புயலா இருக்கட்டும், வர்தா புயலா இருக்கட்டும், இது போன்ற பேரிடர், புயல், வெள்ளம், வறட்சி, இதற்கெல்லாம் மத்தியில 2 கட்சி தான். ஒன்னு காங்கிரஸ் ரொம்ப நாள் ஆண்டாங்க, இப்ப பாரதிய ஜனதா ஒரு 10 ஆண்டு காலம் ஆள்றாங்க. அதுக்கு முன்னாடி அடல் பிகாரி வாஜ்பாய் ஒரு 6 ஆண்டு காலம் ஆண்டார். அதே இதுகளை கணக்கு சேர்க்க முடியாது. ஆனா 2015 இருந்து இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு அவர்கள் ஒதுக்கிய நிதி வெறும் 4.5% மட்டும்தான். நான் நிவாரணத்துக்கு மட்டும்தான் சொல்றேன். அப்படி இருக்கிற போது இதனால ஒரு கட்சி 37% வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி இன்னொரு கட்சி தேசிய கட்சியை தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் அவர்கள் ஒன்றும் சிலுவையும் அல்ல, இவர்கள் தூக்கி சுமப்பதற்கு இயேசுநாதர்களும் அல்ல. இது ஒரு அரசியல் கட்சி, அப்படித்தான் நம்ம பார்க்கணும். மாநில கட்சி தமிழ்நாட்டில் மாநில கட்சி தான் இந்த தமிழ்நாட்டில் அடிப்படை கட்டமைப்பை உயர்த்து கொடுத்தது அப்படின்றதுக்கு ஆதாரம் திராவிட கட்சிகள் தான். கண்டிப்பா சார். சார் பாக்கி சார், அக்னீஸ்வரன் சார் சொன்ன மாதிரி இப்போ அதிமுக எந்த கட்சிகளோடும் கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது திமுகவுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்துமா? அதிமுக எந்த கட்சி கூட்டணியில் என்பதுக்கும் திமுகவுக்கு எந்த விதமான அழுத்தத்தை ஏற்படுத்துமா எனக்கு தெரியாது. ஏன்னா எடப்பாடி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு, நீங்க போன அந்த இந்தி கூட்டணியில இந்தி பேச தெரியல அப்படின்னு அவங்கள அவமானப்படுத்தியிருக்காங்க. அப்பயும் கூட நீங்க அங்க உட்கார்ந்து பேசிட்டு வந்திருக்கீங்க. இந்த அவமானம் தேவையா? சுயமரியாதையை பேசுற நீங்க இன்னும் கூட்டணியில தொடருவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு சார். அது தட் இஸ் அ டிஃபரெண்ட் இஷ்யூன்னு தான் நான் பார்க்குறேன். திமுக பெரிய அளவுக்கு நிர்பந்தமாக ஏற்படுத்தாது. ஆனால் திமுக மீது அரசியல் ரீதியான புகார்களையும் விமர்சனங்களும் வைக்கலாம். நாங்கள் மத்திய தேசிய கட்சியோடு முரண்பட்டு செயல்படுறோம், நீங்கள் அந்த அளவுக்கு இல்லையே, உங்களுக்கு முதுகெலும்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையை நாம் சொல்ல முடியாது. அரசியல்வாதிகள் தான் அது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்த முடியும். ஆனால் அப்படி பேசுவதற்கு இவர்களுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது. அதை தவிர பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்துமானா இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் இருக்கிற தேசிய கட்சியோட இணைந்து செயல்படுகிற காலங்கள் எல்லாம் இன்றளவு அதிமுக காட்டுகிற வேகத்தை அதை காட்டியதில்லை. எம்ஜிஆர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி இருந்த காலத்திலும் அதே மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்தார். அது ஒரு பக்கம். ஜெயலலிதா அம்மையார் நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், லேடியா மோடியான்னு சவால் விடுக்கிற அளவுக்கு பேசினாங்க. எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் கூடிய வரையில் இருக்கார். ஆனால் இந்த திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், திமுக நேருவின் மகளே நிலையான ஆட்சியை தருக அப்படின்னு சொல்லும்போது அடுத்து நடந்த சட்டமன்ற பேரவை தேர்தலில் பாதி சீட்டை தானமாக கொடுத்தாங்க மத்திய காங்கிரஸுக்கு. தமிழ்நாட்டில் போண்டியே ஆகாத காங்கிரஸ் கட்சி கொடுத்தாங்க. அப்புறம் எல்லா காலத்திலையும் பாருங்கள், தேசிய அளவில் அவங்க சில விஷயங்கள் எப்படி இருக்காங்களே தெரியல. அப்படியே இப்போ மத்திய அரசாங்கம் ஈழத்தமிழர் பிரச்சனையில் காங்கிரஸ் கட்சி மீதான புகார்களை
எந்த காதுலேயே போட்டுக்காம அவங்க எப்படி இருந்தாங்க, ஒரு உறுதி, ஒன்றுமே வேண்டாம், ஈழத்தமிழர்கள் விஷயம் காப்பாற்றாமல் இருந்தால் மத்திய அரசாங்கத்தோடு நாங்கள் தொடர் நீடிக்க மாட்டோம், விலகுறன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட அவங்களுக்கு அவங்களுடைய இமேஜ் அதிகரிச்சிருக்கும். அதை தவற விட்டார்கள். ஆக இந்த மாதிரி பல தளங்களில் தேசிய கட்சிகள் விஷயத்தில் கொஞ்சம் பலவீனமாக செயல்படுவது திமுக, அந்த அளவுக்கு இல்லாத அதிமுக. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். சார் ரவி சார், இப்போ அக்னீஸ்வரன் சார் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, தேசிய கட்சிகள் எப்பொழுதும் தமிழகத்திற்கு ஒரு அவசர காலங்களில் நிர்பந்தங்கள் இருக்கிறப்போ நிதி கொடுக்கறதில்ல, அது கடந்த 9 ஆண்டுகளில் ரொம்ப ஈஸியாகவே நடந்திருக்கு, ரொம்ப ஈஸியாக கடந்து போயிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. எடப்பாடி அவர்களும் 2 கட்சி மீதும் குற்றச்சாட்டு வைக்கிறார். அதை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? தேசிய கட்சிகள் மாநில மக்கள் மீது அக்கறை கொண்டு இருக்கிறதா? அண்ணா அறிவாலயம் உங்களுக்கு கொடுத்த தகவலை தான் அக்னீஸ்வரன் சொன்னாரு. 2015 இருந்து இப்போ வரைக்கும் இத்தனை லட்சம் கோடி கேட்டோம், அவங்க இவ்வளவு கோடி கொடுத்தாங்க, அப்படி பார்த்தா 4% ஒரு கணக்கு சொன்னாங்க. அதை நீங்க 2000 இருந்து சொல்லுங்க, சுனாமி காலத்துல இருந்து சொல்லுங்க, இன்னும் பர்சன்டேஜ் குறைஞ்சு வரும். சுனாமி போது ஜெயலலிதா அம்மாக்கு இருந்த தைரியம் என்னன்னா, எனக்கு அந்நிய தேசத்திலிருந்து எந்த பணமும் வேண்டாம், எங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நாங்களே பாத்துக்கிறோம்னு அவங்க சொன்னாங்க. நம்பர் 1. 2வது, 2015 இருந்தே இவங்க 20,000 கோடி கேட்டாங்க, 17,000 கோடி கேட்டாங்கிறதெல்லாம் சமாளிச்சு 4 லட்சம் கோடி கடன்ல 30,000 லட்சம் மட்டும் டெபிசிட் வச்சுட்டு அதிமுக வெளில போகுது. திமுகவுடைய கையாலாகாதத்தனம், அவங்களால கடன் வாங்குறதையும் நிறுத்த முடியல, அவங்களால டெபிசிட்டையும் கம்மி பண்ண முடியல. இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 23 லட்சம் பேருக்கு சென்னையில மிக்ஜாக்காக 6,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அது 1,500 கோடி ரூபாய் தான். 2009 இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வந்ததே காங்கிரஸ் திமுக அரசு தான். அதை எந்த செய்தி சேனலும் பேச மாட்டேங்குது. 2009 இப்படித்தான் இந்த பேரிடரை கையாளணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணது காங்கிரஸ் திமுக ஆட்சியில தான். அதுக்கப்புறம் பேரிடர் எப்படி முடிவு பண்ணணும்னு எந்த அரசும் திட்டமிடல. அது மன்மோகன் சிங் அரசும் திட்டமிடல, மோடி அரசும் அதுல கை வைக்கல. 3வது விஷயம் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில நடந்த 21 டிசாஸ்டர்ல கிட்டத்தட்ட 4ஓ 5ஓ தமிழ்நாட்டுல மட்டுமே பாதிக்கப்பட்டிருக்கு. அது எல்லாமே இந்த சுனாமிக்கு பிறகு அதுக்கு முன்னாடி 1 சுனாமிக்கு பிறகு வந்தது. அது எல்லாமே சமாளிச்சது அதிமுக தான். 20 சீட்டு வரைக்கும் காங்கிரஸ் கேக்குது திமுக கூட்டணியில இருந்து வெளில வர்றதுக்கு. அரசியல் பேச விரும்பல, இருந்தாலும் சொல்றேன், அவ்வளவு எல்லாம் கொடுக்க முடியாது. எம்ஜிஆர் ஃபார்முலாவை ஞாபகப்படுத்துது இல்லைங்க, அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தேசிய கட்சியே வேண்டாம்னு சொன்னாலும், நாளைக்கு திமுக கூட்டணியில இருந்து உடைச்சிட்டு காங்கிரஸ் திரும்ப அதிமுக கிட்ட வரும்னு சொன்னா அப்ப அது தேசிய கட்சியா தான் வருங்கிறத எடப்பாடி ஐயா புரிஞ்சிருப்பாரு. ஆனால் நான் ஒண்ணு சொல்றேன், நேத்துக்கு அவர் பேசினதுல இந்த ஒரு 2-3 வரிகளை மட்டும்தான் நீங்க சுட்டி காட்டுறீங்க. ஆக்சுவலா அவர் அப்படி போகவே இல்லை. அவருடைய அந்த 23 தீர்மானங்கள்லயுமே ஒண்ணு, வாக்காளர் விஷயத்த ஜாகிரதையா பாத்துக்கோங்க, நிவாரணத்துல இருக்கிற குளறுபடிகளை சால்வ் பண்ணுங்க, நிவாரணத்தை ஒழுங்கா கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அங்க அந்த தூத்துக்குடி அந்த மாதிரி இடத்துல திரும்ப அவங்கள மக்களை புழங்க விடுங்க. இந்த மாதிரியான கால் தான் நிறையவே அந்த தீர்மானத்துல இருந்ததுங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுல அவர் மீனவரை பத்தி ரவி சார், இப்ப நீங்க சொன்ன மாதிரி திமுக காங்கிரஸோட கூட்டணியை முறிச்சுக்கிட்டு வெளியே வருவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்களா? ஆமா, எதிர்பார்க்கறதுக்கு காரணம் இருக்கு. இப்ப பாமக பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஏறத்தாழ உதயநிதி முதிர்ச்சி அடைஞ்சா எப்படி பேசுவாரோ அப்படித்தான் அன்புமணி ஐயா கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பேசுறது எல்லாமே பாமக திமுக கூட்டணிக்குள்ள வருவதற்கான நிலைப்பாடாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 5 சீட் அவங்க கேட்டாங்கன்னா கை வைக்க போறது காங்கிரஸ் கிட்ட தான். அப்போ காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏற்கனவே காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்தி கூட்டணியில திமுகவால இடர்பாடுகள் இருக்குங்கிறத தொடர்ந்து அவங்க நிரூபிச்சுட்டு இருக்காங்க. இங்க ஏதாவது தப்பா பேசினா அது உடனே அங்க செய்தி சேனல் மூலமா பெருசா போகுதுங்கிறத அவங்க புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதனால எடப்பாடி ஐயா எதிர்பார்க்கிற காங்கிரஸ் அதிமுக கூட்டணி வருவதற்கு சாத்தியம் இருக்கு. ஆனால் காங்கிரஸ் கேட்கின்ற தொகுதிகள் ரொம்ப அநியாயமா இருக்கு. காரணம், இப்ப எம்ஜிஆரும் இல்ல, அங்க ராஜீவ்காந்தியும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்காம அவங்க சீட்டு கேட்கறாங்கன்னு தான் நான் எடுத்துப்பேன். பட் ஜனவரி எண்டுக்குள்ளையாவது இந்த காங்கிரஸ் கூட்டணியில இருந்து உடஞ்சு வராதுங்கிறது ஓரளவுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். நிவாரண விஷயங்களை பேசுவதாக இருந்தால் அது அக்னீஸ்வரனாக இருக்கட்டும், அறிவாலயமா இருக்கட்டும், 1996 இருந்து பேசுங்க.
ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்கப்பட்டது எவ்வளவு, கேட்கப்பட்டது எவ்வளவுன்னு பேசுங்க. குஜராத்ல வெள்ளத்தின் போது அது கேட்கப்பட்டது கொடுக்கப்படல, வறட்சியின் போது அது கேட்கப்பட்டது கொடுக்கப்படல. இமாச்சல பிரதேசம் உத்தரப்பிரதேசத்துல நடந்தது டிசாஸ்டரா அறிவிக்கப்படல. கேரளால வெள்ளம் டிசாஸ்டரா அறிவிக்கப்படல. இது எல்லாத்தையும் மறைக்கிறாங்க. ஏதோ டிசாஸ்டர்னா எப்ப பார்த்தாலும் கொடுத்துக்கிட்டு இருந்தா மாதிரியும், இப்பதான் நிர்மலா சீதாராமன் அம்மா இந்த பேரிடர்னு அறிவிக்காத மாதிரியும் சொல்றாங்க. பேரிடர்னு அறிவிக்கிறதுக்கான டெபினிஷனே கொடுக்கப்படல. 2009 கடைசியா கொடுத்த திமுகவும் காங்கிரசும் கொடுத்த அந்த செயல் திட்டத்துல கூட டிசாஸ்டர்னா என்னங்கிறதுக்கு ஒரு செயல் திட்டமே இல்ல. ரவி சார், நீங்க சொன்னது மாதிரிதான் எல்லா வருடங்களும் எல்லா ஆட்சியிலையும் மாநில மக்களுக்கு மத்தியில் இருக்க கட்சிகள் சரியாக செயல்படுவதில்லை, அவர்களுக்கான முக்கியத்துவம் கொடுப்பதில்லைங்கிறதான் சார் அவர் பேசியிருக்காரு. இல்லைங்க, நான் திரும்பவும் சொல்றேன், மாநில அரசுக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஒண்ணுமே கிடையாது. உங்ககிட்ட ஜிஎஸ்டி 9% இருக்கு, அத ஃபுல்லா நீங்க தான் ஆள்றீங்க. ஐஜிஎஸ்டில கிட்டத்தட்ட 70% நீங்க தான் ஆள்றீங்க. டிசாஸ்டர் செஸ்ல, எஜுகேஷன் செஸ்ல கிட்டத்தட்ட 90ல இருந்து 102% வரைக்கும் திரும்ப தமிழகத்துக்கு தான் வருது. இதுல வேற நீங்க ஒரு 3 லட்சம் கோடி கடன் வேற வாங்கியிருக்கீங்க. ஏன் வாங்கினீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இவ்வளவு பெரிய பணத்தை வைத்துக்கொண்டு 1500 கோடிக்காக இந்த மாதிரியான மத்திய அரசுக்கு மீதான காழ்ப்புணர்ச்சியோடு ஒரு முதலமைச்சர் பேசுவாருன்னா போட்காஸ்ட்லயே அவர் அதான் பேசிட்டு இருக்காரு. மன் கி பாத்ல பிரதமர் நல்லவங்களை ஐடென்டிஃபை பண்ணி பேசும்போது இவர் போட்காஸ்ட்ல பேசுறதே என்ன பேசுற, சந்தித்து விட்டது மத்திய அரசு, அது பண்ணிடுச்சு, நம்மளை பிரிக்குது. இந்த பிரிவினைவாத வாதங்களையே அவர் எடுத்து வச்சிட்டு இருக்கிறது தான் பெரிய பிரச்சனைங்கிறத ஏதோ ஒரு நாள் ஸ்டாலின் ஐயா புரிஞ்சுப்பாரு. குறைந்தபட்சம் 2024 நமக்கு ரொம்ப சிரமம் இருந்தா 2026 வரல புரிஞ்சுப்பாரு. கண்டிப்பா சார். சார் அக்னீஸ்வரன் சார், ரவி சார் சொன்ன மாதிரி திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அதிமுக தனியா தேர்தலை சந்திக்க முடிவு பண்ணியிருக்காங்க, அதாவது எந்த தேசிய கட்சியும் இல்லாம. அந்த முடிவை ஸ்டாலின் அவர்கள் எடுப்பார்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது சார், அதிமுக இது வரைக்கும் இன்னும் ஒரு 6-7 மாதம் இருக்கிறதுனால அதை நம்ம கூட்டணியை நேற்று பொதுக்குழுவிலே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கூட்டணியை பற்றி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முடிவெடுப்பார், அவர் தான் பேசிக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ் திமுகலேருந்து வருதா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் காங்கிரஸ் வெளியே வந்துடும், அதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தான் காரணம் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த அனுமானம் எனக்கு தெரியவில்லை. இல்ல, அவர் சொல்ற ஒரு பாயிண்ட் வர காங்கிரஸ் திமுகவிலிருந்து வெளியே வந்துரும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அவர் சொல்றாரு. என்னோட கேள்வி என்னதான் இருக்குன்னா, திமுக காங்கிரஸை விட்டு வெளியே வருமாங்கிறது தான் கேள்வியா இருக்கு சார். அந்த முடிவை ஸ்டாலின் அவர்கள் எடுப்பாரா? கண்டிப்பா அந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்தியாவிலேயே காங்கிரசினுடைய தலைவராக இருந்த திரு ராகுல் காந்தியை இவர் தான் அடுத்த பிரதமர் வேட்பாளர்னு சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா திமுகவினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். ஆகையினால சில பேரு இல்ல சார், அது அந்த இண்டி கூட்டணியெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள், அதுக்கப்புறம் அரசியல நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவர் அதை கன்ஃபார்ம் பண்ண மாதிரி இல்லையே சார்? கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏனென்றா எல்லா மாநிலத்திலையும் காங்கிரஸ் வலுவிழந்து போய் கொண்டிருக்கிறது, மாநில கட்சிகள் ஆதிக்கம் செலுத்துகிறது. ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள் பஞ்சாப் போன்ற தொடர்ந்து ஆட்சி பிடிக்க வர்றாங்க. ஆகையினால அவங்க நம்ம பழைய மாதிரி இல்லை அப்படின்றத அவங்களே உணர்ந்திருக்கிறதுனால தான் பாட்னாவில் 16 கட்சி, பெங்களூர்ல, அது மாதிரி மும்பையில் இது போன்ற பல கூட்டங்களை நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனாலும் கூட 36 கட்சிகளை நீங்க சேர்த்தா கூட உங்களில் யார் பிரதமர் வேட்பாளர் அப்படின்றத இன்னும் வரைக்கும் உங்களால தெளிவுபடுத்த முடியவில்லை என்கின்ற ஒரு குறைபாடு இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் காங்கிரஸை விட்டா திமுகவுக்கு வேற வழி இல்லை, திமுகவை விட்டால் காங்கிரசுக்கு வழி இல்லை அப்படின்றதான் நினைஞ்சுக்கிட்டு இருக்க ஒழிய. ஆனா இவங்க தான் இந்தியாவிலேயே கூடா நட்பு கேடாய் முடியும் சொன்னது யாரு? இந்த கூட்டணி தான். அதே மாதிரி ஈழத்தை அழிச்சு ஒழித்தது யாரு? திமுக காங்கிரஸ் தான். ஆக இவ்வளவு விஷயங்கள் இருக்கிற போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இந்த கட்சி வேஸ்ட், இவங்க எங்களுக்கு செய்யல, பாராமுகமாக இருக்கிறது பணம் ஒதுக்குறதுல கூட அப்படின்னு ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவை எடுத்திருக்கிறார்ல. இந்த முடிவை நீங்க இதே மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எடுப்பாரான்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி. அதுதான் இங்க நடக்க போகுது. அதனால இவங்களை விட்டா அவங்களுக்கு வேற வழி இல்ல, அவங்களை விட்டா இவங்களுக்கு வேற வழி இல்ல. ஆனா பிரதமர் வேட்பாளர் யாரு அதுவும் சொல்ல முடியல.
அப்படின்னு தான் இங்க நிலைப்பாடு இருக்கே ஒழிய, ஆக அதிமுக ஒரு தன்னந்தனியான ஒரு ஜனநாயக கட்சி, ஏற்கனவே தமிழ்நாட்டில் 31 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி, தனிச்சு நின்ற கட்சி. அதன் அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கிறார் நான் பார்க்கிறேன். கண்டிப்பா சார். சார் பாக்கி சார், எடப்பாடி அவர்கள் எடுத்திருக்க முடிவு இன்னொரு கோணத்துல சொல்றாங்க. இப்படி பாஜகவோடு அதிமுக தொடர்ந்தால் பாஜக அதிமுகவை விழுங்கிவிடும், தேசிய கட்சி தான் வளரும், அதனால தன்னோட கட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் அவர் வெளியே வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இது திமுகவுக்கும் பொருந்தும் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் பார்க்கப்படுது. நீங்க அதை எப்படியா பாக்குறீங்க? இல்லை, பாஜக வந்து அண்ணா திமுகவை வணங்கும் அப்படிங்கிறது பெரிய கற்பனை. பாஜக வந்து தனியாக நம்ம சொந்த காலில் இந்த மாநிலத்தை வளர்க்கணும்னு நினைக்கிறது. ஆனால் நான் இப்போ எல்லாரும் சொன்ன பார்வை தான், அதிமுக கடந்த காலங்களில் தோல்வி அடைந்தது காரணம் பாஜகவோட கூட்டணியில் இருந்தது. காரணம் தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டுக்கென்று ஒரு தனி கேரக்டர் உண்டு, தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கோர் குணம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் தேசிய அளவில் ஒரு மாற்றம் இருந்தால் தமிழ்நாட்டுக்கு வேறு ஒரு மாற்றம் வர்றது இயல்பு. அதை நான் சொல்லலாம். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் சிறுபான்மையினரை புறக்கணித்து விட்டு நம்ம இங்கே வாக்கு கேட்க முடியாது. அவர்களே இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் வேண்டியிருக்கு. ஆகையினால ஜெயலலிதா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகியோர் பாதையில் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட அலையன்ஸை இல்லாமல் பார்த்துக்கிட்டார். ஜெயலலிதா கூட 2014 லேடியா மோடியா சவால் விட்டது காரணம் சிறுபான்மையினரோட வாக்குகளை சிதறிவிடக்கூடாது, முழுக்க அதிமுக வரணும் அப்படிங்கிற பார்வையில் தான். அதுவும் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ், அதை நம்ம புறக்கணிக்க முடியாது. ஆக அப்படி சொல்லி இப்போ அரசியல் ரீதியாக தேர்தல் வெற்றியை கருதி பிஜேபியோட அலையன்ஸை வந்து நான் முறித்து கொண்டார்கள்னு கூட சொல்ல முடியாது. தற்காலிகமாக கூட இருக்கலாம், யார் கண்டா எனக்கு தெரியாது. ஆனால் அந்த அடிப்படையில் இருக்கலாமே தவிர பிஜேபி வந்து அதிமுக விழுங்கிடும் அப்படின்னு அப்படி அவங்க கவலைப்படாதா தெரியல. பிஜேபிக்கு அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் அதிமுக கபலீகரம் செய்யணுங்கிற எண்ணமெல்லாம் இல்லை. அப்படி நினைச்சிருந்தா 66 எம்எல்ஏக்களை வச்சிருக்கிற அதிமுக உடைக்கிறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும்? அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. பிஜேபி தனியாக வளரணும் தமிழ்நாட்டில். ஏன்னா தேசிய அளவில் பிஜேபியினுடைய கேரக்டர் என்னன்னா, 1980 ஜனதா கட்சியில இந்த துரத்தி விட்டாங்க. ஜனதா கட்சியில் டியூவல் மெம்பர்ஷிப் காரணம் சொல்லி பிஜேபியை வந்து பழைய காங்கிரஸ் ஜனதா சங்கத்தினரை வந்து கட்சி விட்டு போங்கடா அப்படின்னு சொல்லணும்னா தனியாக வெளியில் வந்து தான் பாரதிய ஜனதா கட்சியை தொடங்கினாங்க 1980. அன்றிலிருந்து அவர்கள் இன்னொரு கட்சியை சார்ந்து இல்லை. 84 2 சீட்டு, இன்னைக்கு 333 சீட், படிப்படியாக வளர்ச்சி தான் அடைஞ்சிருக்காங்க. ஆக அவங்க வந்து இன்னொருத்தரை அழிச்சிட்டு வளர்ந்துதான் சரித்திரம் கிடையாது. அது உண்மை யதார்த்தத்தை ஒத்துக்கணும். ஆனால் அவங்க வேற ஏதாவது அரசியல் யுத்திகளை பயன்படுத்தலாம், அது வேற விஷயம். தமிழ்நாட்டில் அவங்க வளர்வதற்காக அதை செய்யலாமே தவிர அதிமுகவையோ திமுகவையோ அழித்து விட்டு பாஜக தமிழ்நாட்டில் வருமா என்றால் இருக்காது. கண்டிப்பாக சார். சார் ரவி சார், பாஜகவோட கொள்கை பார்த்தீங்கன்னா தங்களோட கூட்டணியில் இருக்கவங்களை எப்பயுமே மரியாதையாக நடத்துவாங்க அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு. ஆனால் அதிமுக தொடர்ந்து நிறைய இடங்களில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எங்களோட தோல்விக்கு காரணம் பாஜக தான், அவர்களால் தான் நாங்கள் நிறைய ஓட்டுக்களை இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டணி பிரிவுக்கு பிறகு கூட பாஜகவிலிருந்து நாங்கள் அதிமுகவோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவான நிலைப்பாடை சொன்ன மாதிரியே தெரியலையே சார். பாஜக தயங்குதா தனித்து நிற்க? இல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நிதிஷ்குமார் 2 முறை பிஜேபியோட கூட்டணி வச்சு ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் குழி தோண்டினாரு. சிவசேனா 2 முறை பிஜேபியோட கூட்டணி வச்சு குழி தோண்ட நினைச்சது, கடைசியில சிவசேனாவே 9 அடி குழிக்குள்ள போயிடுச்சு. நான் சொல்றது உத்தவ பொறுத்த வரைக்கும். சோ அந்த மாதிரியான நிலைமையை அவங்கதான் ஏற்படுத்திக்கிறாங்களே ஒழிய பிஜேபி ஏற்படுத்தினது இல்ல. ஆனா இப்ப நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, ஏன் இந்த திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, தென்னகத்துல 3 மாநிலத்துல காங்கிரஸ் வந்து இப்ப ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்கு. கேரளால அசைக்க முடியாம இருக்கு, கர்நாடகால தெளிவா உட்கார்ந்து இருக்கு, இப்ப வந்து தெலுங்கானாக்கும் வந்துருச்சு, ஆந்திராவுக்கு அந்த நோயின்னு சொல்றதை விட அந்த வைப்ரேஷன் பாஸ் ஆறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப காங்கிரஸ் திமுக கிட்ட பேசுற விதமே வேற விதமா இருக்கும். இந்த 11 எனக்கு ஆகாது, 15வது வேணும்னு கேட்கும்போது பாமகவுடைய ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே, நேற்றுக்கு திடீர்னு ஈவே ராமசாமியை பத்தி அவர் பேசுறாரு, ஈவே ராமசாமி ஐயா பத்தி பேசுறாரு அப்படின்னு பார்க்கும்போது பாமக ஒரு 5 சீட்டு கேட்டதுன்னா திமுகவுக்கு வேற வழியே இருக்காது. 11ல இருந்து குறைக்கணும், 4ல இருந்து குறைக்கணும், எம்டிஎம்கேக்கு வந்து 1ன்னு சொல்லணும், இப்படி எல்லாம் 1000 பிரச்சனை இருக்கு.
அந்த டைம்ல தான் காங்கிரஸ் என்ன பண்ணும், இவர்கள் சனாதன தர்மத்தை எதிராக பேசுறாங்க, இவங்க தேவையில்லாம இந்துக்களை சீண்டுகிறார்கள் அப்படிங்கிற வாதத்தை எடுத்து வைத்து விட்டு அந்த இடத்துல அதிமுக இடத்துல வருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா இப்ப இருக்கிற காங்கிரஸோட பொசிஷன் வேற. சவுத்தை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1. நீங்க கேட்ட இன்னொரு கேள்விக்கு வந்துடுறேன். பிஜேபி உடைக்குமா கலைக்குமா அப்படின்னு கேட்டா அது என்னைக்குமே அதை பண்ணது கிடையாது. அது காலம் எப்படியா இருந்தாலும் புரிய வச்சிரும். இப்ப பிஜேபிக்குன்னு ஒரு கெத்து இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு உண்மை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு காரணம் அண்ணாமலை அப்படிங்கிறவருடைய வளர்ச்சி தெள்ள தெளிவா இருக்கு. அண்ணாமலை அவர்களுடைய வளர்ச்சியை கண்கூடா பாக்குறாங்க. இதை பார்த்து திமுக தான் பயப்படணும். ஆனா அதிமுக தயங்குறது தான் எனக்கு காரணம் புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும், உங்க எல்லாருக்கும் தெரியும். 33% அதிமுக, 14% பிஜேபி அப்படிங்கிறது ஸ்வீப் த்ரூல போய் விட்டுரும். அதை செய்யாமல் தேவையில்லாம 2026 வரைக்கும் தள்ளி போறாங்க. 24, 26 ரெண்டுத்திலுமே அதிமுக பிஜேபி கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இல்ல. பிஜேபி அதற்கான எண்ண நோக்கத்தோட போகவே இல்லை. காரணம் பிஜேபிக்கும் வடக்குல பொறுத்த வரைக்கும் தெளிவா ஸ்தாபிச்சிட்டதுனால அந்த 303ல அவங்க ஈஸியா வந்துருவாங்கங்கிற நம்பிக்கை அவங்களுக்கும் இருக்கு. சோ இவங்க 2 பேரும் தனித்து நின்றாங்கன்னா, பிஜேபியும் அதிமுகவும் தனித்து நின்றாங்கன்னா, யாரு பக்கம் கோவை, யார் பக்கம் தென் மாவட்டம்ங்கிறதுல ஒரு தெளிவு வரும். அது மட்டும்தான் இங்க இவங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் அக்னீஸ்வரன் சொன்ன மாதிரி கூட்டணி இல்லாமல் அது 2042 தேர்தலில் கூட சந்திக்க முடியாது. அதனுடைய பிஜேபியில இருந்து இந்த கருத்தை யாரும் வலியுறுத்தி ரொம்ப ஹார்ஷா சொன்ன மாதிரி தெரியலையே சார். இந்த கேள்வி கேட்டாங்கன்னா நழுவி போறாங்களே தவிர எடப்பாடி அவர்கள் மாதிரி ஒரு தீர்க்கமான ஒரு பதிலை யாரும் சொன்ன மாதிரி தெரியலையே சார். இங்க பாருங்க, எடப்பாடி ஐயா ஸ்ட்ராங்கா பேசுறதுக்கு காரணம் அவர் 2 இன்கம்பன்சிலையும் சம்பந்தப்பட போறது இல்ல. மத்திய அரசு இன்கம்பன்சியும் அவரது இல்ல, மாநில அரசு இன்கம்பன்சியும் அது இல்ல. புது கல்யாண மாப்பிள்ள மாதிரி ஜாலியா சுத்தலாம், அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவரிடம் ஒரு பொறுப்பு இருக்கு. ஒரு 3 தேர்தல் தோத்துட்டாரு. இவங்க 8ன்னு வாங்க 9ன்னு வாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு 3 தேர்தல் தோத்துட்டாரு, அல்லது சின்ன தேர்தல் ஈரோடு சேர்த்தா 4 தேர்தல். இவங்க ஏற்கனவே திமுக மேல ஊழல் பட்டியலை தெளிவா கொடுக்கறதுனால அது அதிமுகவுக்கு சாதகமா வரும். அதனால அவர் கெத்தா பேசலாம். ஆனால் மைனாரிட்டி அப்படின்னு சொல்லப்படுற அப்படி யாருமே இந்தியால கிடையாது. சிறுபான்மையினர் கிடையவே கிடையாது. சிறு மனப்பான்மையினர் வேணா எல்லா கட்சியிலும் இருக்காங்க. ஆனால் இவங்க அதை தூக்குவதற்காக இவர் பேசுவது எல்லாமே கொஞ்சம் தவறா இருக்கு. அதை அவர் திருத்திக்கணும். பிஜேபியோ திமுகவோ இப்ப ஹார்ஷா பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா சார். பிஜேபி பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தனக்கு இருக்கிற 40 சீட்டை அள்ளி கொடுக்காமல் கிள்ளி கொடுத்தால், தினகரனுக்கு 4, ஓபிஎஸ்க்கு 8, பாமகக்கு 10 அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணாம அழகா கிள்ளி கொடுத்தாருன்னா இந்த தேர்தல் வேற விதமான ரிசல்ட்டை கொடுக்கும். கண்டிப்பா சார். சார் அக்னீஸ்வரன் சார், பாக்கி சார் சுட்டி காட்டின மாதிரி லேடியா மோடியான்னு ஒரு தைரியமா கேட்டாங்க ஜெயலலிதா அவர்கள். அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் இப்பொழுது எந்த தேசிய கட்சியோடையும் கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இது தமிழக அரசியல்ல மாற்றத்தை கொண்டு வருமா? அதாவது சார், புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல் செல்வி ஜெயலலிதா இல்லை, செல்வி ஜெயலலிதாவை போல் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை. ஒவ்வொருவருக்கும் தனி குணங்கள் உண்டு, நிர்வாக திறமை உண்டு. ஆகையினால ஒருத்தரோட நாம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இல்ல, இது அதற்கான ஒப்பீடாக இல்ல. இந்த கட்சி தனிச்சு நின்ற கட்சி. அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் வந்திருக்கிறாரு. முதல் முறையா ஒரு பொதுக்குழு கூடி இருக்குது. அப்படி கூடியிருந்தாலும் சில முடிவுகளை மாநிலங்களை தாண்டி இந்தியாவிற்கான முடிவாகவும் எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிறார் என்பதற்கு நீங்க 8வது அட்டவணையில 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மொழிகளா இருக்கணும், அட்டவணையில சேர்த்தா மட்டும் பத்தாது அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நீங்க ரஷ்யாவில லெனின் அவர்கள் என்ன சிந்தனை இருந்துச்சோ அதே மாதிரி இன்னைக்கு இந்தியா ஒரே நாடாக இருக்க வேண்டும் என்றால் மாநில மொழி, அதனால இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுல. ஆனாலும் நீங்க இந்தியா முழுவதும் 22 மொழிகளை நீங்க கொண்டு வரணும், ஆட்சி மொழியா மாத்துங்கன்னு சொன்னா இந்த பரந்துபட்ட அறிவு எங்களுக்கு மத்திய அரசு இந்த மாதிரி புயலுக்கு மிக்ஸாமுக்கு பணம் நிறைய ஒதுக்கல, இது மாதிரி பலதுக்கும் ஒதுக்கல அப்படின்றத கண்டிக்கிறாரு. அப்ப இதுதான் அவர்களுடைய ஒரு மாநில கட்சி எந்த அளவுக்கு தன்னுடைய வலிய நம்முடைய வீரியமான கருத்துக்களை முன்வைக்க முடியுமா வைக்கிறாரு. இவ்வளவுதானே சார். ஆகையினால கூட்டணி என்பது அதிமுகவிற்கு சேதாரம் ஒருபோதும் வராது. மக்கள் நம்புகிறார்கள் அந்த கட்சியை. அதனால் அந்த முடிவை எடுக்கிறார் அவர். கண்டிப்பா சார். சார் பாக்கி சார், தேசிய கட்சியாக இருந்த காங்கிரஸை ரீப்ளேஸ் பண்ணது டிஎம்கே தான். ஒரு தேசிய கட்சியை மாநில கட்சி ரீப்ளேஸ் பண்ண வரலாறு இருக்குது.
அதே மாதிரி ரிவர்ஸில் நடக்க வாய்ப்பு இருக்கா? இப்போ இருக்க மாநில கட்சிகளை தேசிய கட்சிகள் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதற்கான தொடக்கம் இருக்கிறதா நிறைய கருத்துகள் நிலவுகிறது. அதை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? என்னை பொறுத்தவரை நான் பல தளங்களில் சொன்னதை மறுபடி இங்கே பதிவிட விரும்புகிறேன். தேசிய அளவில் மாநில நலன்களில் அக்கறை கொண்டுள்ள கட்சிகள் அந்தந்த மாநிலங்களில் தொடர்ந்து இருக்கும். தமிழகத்தில் திமுக இல்லது அதிமுக. இன்னும் சரியாக சொல்கிறேனே, காங்கிரஸில் இருந்த மூப்பனாரர்கள் தனியாக தமிழ் மாநில கட்சி, காங்கிரஸ் என்ற தனி மாநில கட்சி தொடங்கினது தான் மகத்தான வெற்றி பெற்றார். இது ஒரு பக்கம். கேரளம் மட்டும் எக்ஸப்ஷன். கர்நாடகத்தில் நீங்கள் ஜனதா கட்சி ஒரு காலத்தில் பலவீனமாக, ஜனதா கட்சி தேசிய அளவில் பலவீனமாக இருந்த காலத்தில் ராமகிருஷ்ண ஹெக்டே வெற்றி பெற்றார். ஆனால் அந்த கர்நாடகத்தில் ராமகிருஷ்ண ஹெக்டே தலைமையிலான ஜனதா கட்சி கூட மாநில கட்சியாக போல செயல்பட்டது. பிறகு தேவகவுடாக இருக்கட்டும், இப்போது கூட காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் கிட்டத்தட்ட மாநில உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் தருகிற கட்சியாக தான் இருக்குது தேசிய கட்சிகளாக இருந்தாலும். காரணம் அங்கே தேசிய மாநில கட்சிகள் உருவாகலை. ஆந்திராவில் எடுத்துங்க, இன்னைக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மேலே மக்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டால் நாளைக்கு தெலுங்கு தேசம் தான் வரும். இங்கே காங்கிரஸோ பாரதிய ஜனதா கட்சியோ வராது. எக்ஸப்ஷன் தெலுங்கானாவில் இன்னும் மாநில கட்சி வேறு எதுவும் உருவாகாதனால அந்த எதிர்ப்பு அலைகள்லாம் காங்கிரஸுக்கு போயிடுச்சு. இது மட்டும் இந்த மாநிலம் மட்டுமில்லை, மேற்கு வங்கம், இப்போ பஞ்சாப் போன்ற ஹரியானா போன்ற மாநிலங்களில் மாநில கட்சிகள் மெல்ல மெல்ல தலை தூக்கி வளர்ந்து விட்டால் தேசிய கட்சிகள் அங்கு செயல்படாது. ஆனால் ஹிந்தி பெல்ட் அல்லது உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் தேசிய கட்சிகள் வலுவாக இருக்கும். என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன, எதிர்காலத்தில் தேசிய கட்சிகள் தலைமையில் மாநில கட்சிகளின் கூட்டணி ஆட்சிக்கு தான் எதிர்காலத்தில் மாறி மாறி வரப்போகுது. எய்தர் காங்கிரஸ் ஆர் பிஜேபி தலைமையிலான கூட்டணி அல்லது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி. இப்படி இருக்கிற பட்சத்தில் அது ஒரு ஆரோக்கியமான பாதையாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் மாநில கட்சிகளுடைய நலன்களை, மாநிலங்களின் நலன்களை மாநில கட்சிகள் அதிகமாக கவனத்தில் கொண்டு செயல்படும். அதற்கு தேசிய கட்சிகள் உறுதுணையாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு வாஜ்பாய் ஆட்சி. ஆக அந்த மாதிரி சூழல் விபி சிங் ஆட்சியில் கூட சொல்லலாம், அது குறுகிய காலமாக இருந்து போயிடுச்சு. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் வரும். ஆகையினால மாநில கட்சிகளை தேசிய கட்சிகள் ரீப்ளேஸ் பண்ணுமா என்பதால் இல்லை. மாநில கட்சிகள் உருவான மாநிலங்களில் மாநில கட்சிகள் தான் இருக்கும். பெரும்பாலும் மாற்றுக் கட்சி இல்லாத பட்சத்தில் தேசிய கட்சிகள் வரக்கூடும். தெலுங்கானா ஒரு உதாரணம். ஆனால் இனிமேல் மாநில கட்சிகளுடைய பல மாநிலங்கள் மாநில கட்சிகளுடைய ஆதிக்கம் தான் இருக்கும். அது தவிர்க்க முடியாது. கண்டிப்பாக சார். சார் ரவி சார், தேசிய கட்சி கூட்டணிகள் வேஸ்ட்டு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடப்பாடி அவர் சொல்லியிருக்காரு. இது ஆட்சியிலையும் அரசியல்லையும் எப்படியா நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா எதிர்கட்சி, அதாவது அவருக்கு நேர் எதிர் சிந்தனையில் இருக்கிற திமுக தேசிய கட்சிகளோட கூட்டணிங்கிறத தொடர்ந்து வகிச்சுட்டே இருக்காங்க. இப்போ இந்த 2 தலைவர்களோட வேறுபட்ட நிலைப்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்ல, நீங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்கிற மாதிரி நீங்க அதை பார்க்க கூடாது. ஏன்னா இங்க பொறுத்த வரைக்கும் அழகிரி ஐயா 1 மணி நேரம் போராட்டத்துக்கே பாவம் ரொம்ப, அதுவும் ராகுல் காந்தி ஐயாவை கொலை செய்தவனை கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் போராட்டத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டார். சோ இங்க நீங்க இருக்கிற காங்கிரஸையும் இந்தியாவில தென்னகத்துல இருக்கிற காங்கிரஸையும் ஒண்ணுன்னு நினைச்சிடாதீங்க. நம்பர் 1. 2வது, 11 கட்சிகள் இன்னைக்கு மாநில கட்சிகள்ங்கிற அடிப்படையில இருக்கு. அதுல பட்நாயக் விஷயத்துல ரவிங்கிறவர் வருவாருங்கிற ஒரு சூழ்நிலை பேசப்படுகிறது. இவரு மமதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கொண்டு வந்திருக்கிற ரிலேட்டிவ் தாக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கம்யூனிசத்தையும் காங்கிரஸையும் பிஜேபியும் அங்க தாக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ இது எல்லாமே அவங்க எல்லாருமே நல்லா இருக்கட்டும், ஆனால் இது எல்லாமே இவர்களோடு அடுத்த சாப்டர் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா அதிமுக அப்படி இல்லை. அடுத்த சாப்டர் தெல்ல தெளிவா ஜெயலலிதாவுக்கு பிறகு யாரும் இல்லைங்கிற கேள்விய எடப்பாடி மறுதளிச்சிட்டாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இங்க என்னன்னா, திமுகக்கு என்ன தெரியணும்னா, 5 வருடம் நம்மள ஆட்சியில வச்சா 10 வருடம் ஒதுக்கி தள்ளிடுறாங்க. அப்ப கூட நான் திருந்தாம 30,000 கோடி 50,000 கோடின்னு போவேன்னு நினைச்சாங்கன்னா ஊழல் மட்டுமே திமுகவை ஒழித்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் பிஜேபி எந்த காலகட்டத்திலும் 15 மாநிலங்களுக்கு குறையாமல் ஆட்சி செய்கின்ற ஒரு தேசிய கட்சியா இருக்குமே தவிர, அது கண்டிப்பா மாநில கட்சிகள் மேல ஐயா காப்பாத்துங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு அது வரவே வராது. சோ எடப்பாடி ஐயா பேசின ஒரு ஸ்டேட்மெண்ட்டே நீங்க திரும்ப வலியுறுத்துறீங்க. அவர் நேற்றுக்கு நிறைய பேசியிருக்காருங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். இல்லை சார், நம்ம இன்னைக்கு டிபேட்டுக்கு எடுத்துக்கிட்ட டாபிக் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சார் அக்னீஸ்வரன் சார்,
இப்படி வந்து எடப்பாடி அவர்கள் வந்து குறிப்பிட்ட இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது கடந்த காலங்களில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் காரணமாக தேசிய கட்சியின் மீது இப்படியான குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரா? எதிர்காலத்தில் வேறு விஷயங்கள் வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அரசியல் எல்லாமே ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் சார், அனுபவங்கள் தான் அது அப்படியே முடிவாக மாறும். அதன் அடிப்படையில் நேற்றைய அந்த பொதுக்குழுவில் தீர்க்கமான ஒரு முடிவை எப்பொழுதும், அதாவது சில பேர் பேசுவாங்க ஆனால் எழுத்தில் அது இருக்காது, சில பேர் பேசுவாங்க எழுத்தில் இருக்கும் ஆனால் செயல்பட தெரியாது. ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சும் எழுத்தும் செயலும் ஒன்றுதான் அப்படின்றத நிரூபிச்சு கட்டுறாரு. ஆனால் இதேது திமுகவினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேச்சு வேறையா இருக்கும், எழுத்து வேறையா இருக்கும். பேச்சு எழுத்து ஒன்னா இருந்தா செயல் வேற மாதிரி இருக்கும். மிக்ஸாம் புயல் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. கண்டிப்பாக சார். இப்போ அவர் வந்து அவரோட கசப்பான அனுபவத்தின் காரணமாக அப்படி சொல்லியிருந்தா கூட பிஜேபியோடு எங்களுக்கு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் எந்த தேசிய கட்சிகளோடும் கூட்டணி இல்லை அப்படின்னு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறது எதை காமிக்கிறது, நம்ம என்னவா புரிஞ்சுக்கலாம்? நான் தினமலர் வாயிலாக நாட்டு மக்களுக்கு, நடுநிலையாளர்களுக்கு, அரசியல் பார்வையோடு இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்கிறேன். மாநில கட்சிகள் வந்து அந்த மாநில மக்கள் நலன் கருதி தான் ஒரு ஆட்சியை செய்ய முடியும். நீண்ட நாளைக்கெல்லாம் வண்டியெல்லாம் ஓடாது. ஒன்று, எந்த மாநில கட்சியோட காங்கிரஸ் கூட்டணி வைக்குதோ அந்த மாநிலத்தில் அந்த மாநில கட்சி தான் வலுப்பெறும். காங்கிரஸ் கூட்டணி வைக்குதுல, அங்க கூட்டணி வச்சாலும் ஆட்சிக்கு வர முடியாது. ஆனால் எந்த மாநில கட்சியில் பாரதிய ஜனதா கூட்டணி வைக்கிறதோ அந்த மாநில கட்சியை கபலீகரம் செய்கிறது பாரதிய ஜனதா. இதுதான் கடந்த காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடக்கிறது. ஆக அந்த இடர்பாடில் இருந்து, அந்த முதலையினுடைய வாயிலிருந்து கவ்வாம தனியா வந்திருக்கிறாரு. அதனால அந்த கட்சி பாராட்டுகிறதுன்னு நேற்று பேசும்போது கூட எந்திரிச்சு கரகோஷம் எடுக்கிறாங்க. என்ன அர்த்தம்னா, உள்ளத்தில் இருப்பதை வெளிக்காட்டுகிறார்கள். ஆகவே ஒரு மாநில கட்சி மக்கள் நலனுக்காக இருக்கிறது. மத்திய கட்சி இருந்தாலும் நான் கூட்டணி இல்லாம தனிச்சு நின்று போதும் உங்களை யாருக்கு என்ன கேட்க முடியும்? உச்சநீதிமன்றத்தில் சேவை கொடுக்க முடியும். ஆக மக்களுடைய எண்ணத்தை, அளவீட்டை எடை போட்டு பார்ப்பது மாநில கட்சிகள் தான் அப்படின்றது என்னுடைய பார்வை. நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.